எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கீ ரைஸ், ப்ளைன் புலாவ் எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி உதிரி உதிரியாக நெய் சாதம் ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ளைனாக இருக்கக்கூடிய ரைஸ்க்கு காரசாரமாக எந்த சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக டேஸ்டியாக இருக்கும். இதோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. இது வந்து 1 pot ரெசிபின்னே சொல்லிடலாம். ஒரே ஒரு குக்கரில் ஜஸ்ட் டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். இந்த கீ ரைஸ்க்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கீ ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் குக்கிங்க்கு, அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு ஆப்ஷனலாக பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பாவோ எதுனாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறின அரிசி. அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி அரிசி மாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இது 250 கிராம் இருக்கக்கூடிய அரிசி. இதுக்கான அளவுகள் தான் நான் இன்றைக்கி மற்றது எல்லாமே சொல்லியிருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பால். இது முதல் 2வது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி தேங்காய் பால். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி சேர்த்து கூட குக் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பாதி நட்சத்திரப்பூ, 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே 10-12 போல் முந்திரி. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் மாத்திரம்தான் இந்த ரைஸ்க்கு காரத்துக்கு, அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி கையளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய புதினா இலை. இவ்வளோ தான் நமக்கு நெய் சோறுக்கு தேவையான பொருள்கள். இதை வச்சு சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ்க்கு கம்ப்ளீட்டாக நெய்யில் தான் நம்ம குக் பண்ணணும், அப்போ தான் நல்லா அரோமாவோட சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் மசாலா பொருள்லாம் எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். அடுத்ததாக முந்திரியையும் சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும், அது வரை வதக்கிக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய், அது கூட 2 வெங்காயம், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சாதத்துக்கு தேவையான கல்லுப்பு, புதினா இலை, கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு நல்லா இது ஸ்ட்ரிங்க் ஆகிற அளவுக்கு நல்லா சுருங்கி வர வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அதில் 2 கப் தண்ணி ப்ளஸ் 1 கப் தேங்காய் பால், அந்த ரேஷியோவில் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி ஆப்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அரிசியை சேர்த்துடலாம். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேருங்க, அப்போ தான் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க, காரமும் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா உப்பு, 1 பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் கொதிச்சிட்ருக்க டைமில் கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துட்டு குக்கர் லிட்டு போட்டு இதை மூடிடலாம். இது நமக்கு 3 விசில் நல்லா குக்காகி வரணும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் அதுவே ரிலீஸ் ஆகணும், அது வரை இது இருக்கணும். அப்போ தான் நல்லா அரிசி உதிரியாக நமக்கு வெந்து வரும். பாருங்கள், இப்போ ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோ உதிரியாக இருக்குது சாதம், நல்லாவுமே வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இது ப்ளைனாக இருக்கும், நல்லா உதிரியாக. அந்த வாசனை ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட வாசனையோட சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் பால் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அதை தவிர்த்துட்டு வெறும் தண்ணியிலே கூட குக் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இதுக்கு காரசாரமாக இருக்கக்கூடிய எந்த சைட் டிஷ்னாலும் ரொம்ப சூப்பராக போகும். இன்னும் சொல்லப்போனால் ஒர்க்கிங் விமனாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லிடலாம். ஹரிபரியான டைமில் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்மே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலே போதும், ஃப்ரை மாதிரி பண்ணிட்டா ஈஸியாக ஒரு 1/2 an hourக்குள்ளே ரெடி ஆயிடும் இந்த மெனு. பட் இந்த ப்ளைனான புலாவுக்கு நம்ம காரசாரமாக செட்டிநாடு சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு.
நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா வாழைக்காய் கறி, வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷு. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் செட்டிநாடு சிக்கன் ப்ளஸ் கீ ரைஸ் இது ரெண்டுமே எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு காம்பினேஷன். இது பாருங்கள், கொஞ்சமாக அந்த சிக்கன் ப்ளஸ் ஒரு வாய் சாதம் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். இந்த ப்ளைனான புலாவுக்கு என்னென்ன சைட் டிஷ் ஆப்டாக இருக்குமோ, நம்ம சேனலில் என்னென்ன போட்டிருக்கோமோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த நெய் சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.